பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் காலையில நம்ம ஒரு வார்த்தையை வாக்குத்தத்த வசனத்தை நம்ம தியானிச்சோம். என்ன? மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அதாவது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக செல்வார். அந்த வார்த்தையை நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு நிறைய காரியங்களை செஞ்சிருப்போம். நம்மளே வித்தியாசத்தை பார்த்திருப்போம். ஏன்னா அந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபித்திருப்போம். இன்றைக்கு ஒரு 2 காரியங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் சொல்லி தரேன். அதாவது தடைகளை நிர்மூலமாக்குகிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறதற்கு அவர் தயாரா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, முதலாவது நம்ம கர்த்தருக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். எந்த காரியத்தை செய்யறோமோ, ஆண்டவரே நாங்க கிடையாதுப்பா, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, என்னோட சுய முயற்சியை நான் நம்பல, உங்களை நம்பிதான் இந்த காரியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு முதலாவது நம்மளை அர்ப்பணிக்கணும். 2வது, ஆண்டவரே என்னுடைய காரியங்களை நான் செய்யணும்னு நினைக்கிறத தடை பண்றதுக்கு அநேக மனுஷிக ஆவிகள் எழும்பி இருப்பாங்க. அதாவது என்னன்னா, நம்ம நிறைய இடத்துல போயிட்டு ஒரு சிக்னேச்சருக்காக நிப்போம். ஒரு 20 முறை 30 முறை என்ன பண்ணுவாங்க, நம்மள இங்கேயும் அங்கேயும் அலக்கழிச்சு இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தடை நிர்மூலமாகணும்னா முன்னாடி அந்த மனுஷிக ஆவிகளை நீ என்ன பண்ண, கட்டி ஜெபம் பண்ணு. 2வது காரியம் 3வது காரியம் என்ன பண்ணணுமா, பொல்லாத ஆவிகள் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா வான சேனை பொல்லாத ஆவிகள் இவைகளை கட்டி நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய காரியத்துல ஜெயத்தை கர்த்தருடைய கரம் ஃப்ரீயா இறங்கி, கர்த்தருடைய கரம் அங்க இறங்கி செயல்படுகிறது நம்மளுடைய கண்களால அதை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம நாளைக்கு கூட நிறைய காரியங்களை நம்ம ஒத்தி வைத்திருப்போம். நாளைக்கு இந்த காரியத்தை செய்யலாம், இல்ல இது ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு இங்க நிறைய பேர் யோசனையோட இன்னைக்கு நைட்டு படுத்திருக்கலாம். இப்போ நான் சொல்றேன், இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தரிடத்துல என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய விரும்புகிறேன், நான் அல்ல, என் கூட இருந்த நீங்க எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. 2வது, ஆண்டவரே என் சுயமுயற்சி நம்பல, உங்களை மட்டும் தான் நான் நம்பி இருக்கிறேன். மனுஷிக ஆவிகள் இதுக்கு எதிராக எது எழும்பி இருக்கிறதோ ஆண்டவரே அவைகளை நீ சுட்டெரிப்பீராக என்று கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். 3வது காரியம், எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா வான சேனை பொல்லாத ஆவிகள், மறைந்திருந்து செயல்படுகிற ஆவிகள், இவைகளை நான் சுட்டெரிக்கிறேன். ஆவியானவரே நீ உங்களுடைய ஆளுகையில நான் என்னை ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் கையில கொடுத்து காரியங்களை செய்யும் போது அங்கே தடை நீங்கி நமக்காய் வழி உண்டாகிறத நீங்க பார்க்க முடியும். செங்கடலை பார்த்தோம், யோர்தானை பார்த்தோம். அவர்கள் விசுவாசித்து நடக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தாவே நாங்க உங்களை சுமந்திருப்போம், நீங்க தான் எங்க கூட இருக்கீங்க, கர்த்தாவே நீர் எங்களோட இருக்கிறீங்கன்றத நாங்க விசுவாசித்து காரியங்களை செய்யறோம்னு தொடங்கும் போதே செங்கடல் பிளந்தது, யோர்தானும் பிளந்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் தடை நிர்மூலமாகணும்னா நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? இந்த இரவு வேளையில, ஆண்டவரே சுயத்தை நம்பிட்டேன்ப்பா, இப்ப நான் சமர்ப்பிக்கிறேன்ப்பா, என் காரியத்தை நீ ஜெயமா முடிச்சு கொடுங்க. நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆண்டவரே என்னுடைய சுய முயற்சி நான் நம்பிட்டேன்ப்பா, ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் மனுஷிக ஆவிகளா இருக்கட்டும், பொல்லாத ஆவிகளாய் மறைந்திருந்து செயல்படுகிற ஆவிகளா இருக்கட்டும், அவைகளை இயேசுவானவரே ஆண்டவரே நீர் முறிப்பீராக, எங்களுக்கு பாதையை உருவாக்குவீராக. என்னுடைய சுய முயற்சியே நான் பெரிதா எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே உம்மாலே மட்டுமே ஆகுமே காரியங்களை, தடைகளை நிர்மூலமாக்குகிறவர் நீர் மட்டுமே. ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து பயணித்தீர் ஆனால், நீர் எங்களோடு இருந்து காரியங்களை செய்தீர் ஆனால் அது ஜெயமாய் முடியுமே. அப்பொழுதுதானே ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய காரியங்களும் இடத்துல சமர்ப்பிக்கும் போது தானே ஆண்டவரே நீர் எங்களுடைய முன்னணியிலே நடக்கிறவரா இருப்பீர். ஆண்டவரே நாங்க தவறு செய்துட்டோம், ஆண்டவரே எங்களை நீங்க மன்னிங்க. எங்களுடைய மற்ற காரியங்கள் நாளை எழுந்து நாங்கள் இந்த காரியங்களை செய்யும் போது உங்க கையில நாங்க கொடுத்துடுறோம்ப்பா, நீங்க எங்களுக்கு முன்னாடி போங்க, தடைகளை நிர்மூலமாக்குங்க, காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுங்க. எல்லாருடைய கரத்துல கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.